உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுந்தர் லோடு இப்பதான் கிளம்பிச்சு. தம்பி முதல்ல போனை கட் பண்ணுங்க பெரியப்பா. என்னடா உங்க ரெண்டு பேருக்கும் நான் வரும்போது gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னப்பா இது? கூலிங் கிளாஸ்பா. எங்களுக்கு எதுக்கு அருளு? ஃபேக்டரிக்கு போகும்போது ஸ்டைலா போட்டு போங்கப்பா. அம்மா, நம்ம அத்தை எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்கடா. ஒருத்தி புருஷன் இல்லாம இருக்கா, இன்னொருத்தி வீணா போனவங்க கூட இருக்கா. ஏன் பெரியப்பா, வரத மாமா இன்னும் மாறலையா? அத்தை அடிக்கிற பழக்கம் இன்னும் இருக்கா? அருள், அதெல்லாம் பெரியவங்க பிரச்சனை. நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, சாப்பிடலாம். போ. மாமா, மாமா, மாமா வீட்டுக்கு வந்திருக்குமா? ஓய் மாமா இங்க. இரு. ஒரு மாமாவுக்கு 4 மாமா இங்க இருக்கும். நீ எந்த மாமாவை தேடுற? நான் அருள் மாமாவை தேடுறேன். அவன் மேல குளிச்சிட்டு இருக்கான். சரி தள்ளு. ஏய் மாமா, மாமாய், மாமா, 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 உள்ள இருக்கியா மாமா? எங்க போச்சு? மாடியில இருக்கிற ரூம்ல இருக்காருன்னு தானே சொன்னாரு. பாத்தியா என் மாமா போட்டு எப்படி தூசி படிஞ்சு போயிருக்குன்னு. அது வெளிநாடு போனதுல இருந்து ஒருத்தரும் இங்க வர்றதில்ல. அதான் சுத்தமே பண்றதில்ல போல. நான் மட்டும் உன்னை கட்டிட்டு இங்க இருந்திருந்தா உன் போட்டோவுல இவ்ளோ தூசி படிய விட்டுருப்பனா? கட்டிக்கலனா என்ன, கட்டிக்க போறவ தானே. எப்படி உன்னை பலன்னு ஆக்குறேன் பாரு. அழுக்கு படிஞ்சாலும் நீ அழகண்டா மாமா. ஐயோ, தொடைக்க துண்டு எடுக்காம வந்துட்டோமே. சரி போட்டும், என் மாமாவோட போட்டோ தானே, என் முந்தானிலே தொடச்சிடுறேன். ஏய் இருங்க. பாத்து. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அருள் மாமா. ஒண்ணும் இல்ல, அதுக்கா இப்படி கத்துற? ஏய், ரத்தம் வருது, ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? ஸ்டூல்ல இருந்த ஆணி லேசா கிழிச்சிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல மாமா. ரத்தம் வருது, ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? முதல்ல உட்காரு. வா, பாத்து. மாமா வேணாம் மாமா, பரவாயில்ல மாமா. இரு மாமா காலை காட்டு, மேல வை. எப்படி கீறி இருக்கு பாரு. என் மனசுல இருக்கிறத சொல்ல வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாரு. மாமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்ன விஷயம் சொல்லு. அது வந்து நீ நான் உன்னை அது அருளு சாப்பிடலாம் வாடா. அந்த வந்துட்டமா. வானதி, பசி உயிர் போகுது, வா சாப்பிட்டுட்டே பேசலாம். வா. அத்தை வந்து கெடுத்துருச்சே. டேய், எல்லாம் நான்வெஜ்ஜா செஞ்சனால நான் அதை செய்யவே இல்லையே. என்ன பெரியமா, உங்க மிளகு ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. மிளகு ரசம் தானப்பா, 5 நிமிஷம் தான். பெரியம்மா மிளகு ரசத்தோட வரேன். இருங்க ஒரு நிமிஷம்.
நானே போய் செஞ்சிடறேன். வேணாம்மா, பெரியம்மா வைக்கிற ரசம் தான் எனக்கு பிடிக்கும். எதுக்கு எடுத்தாலும் பெரியம்மா பெரியம்மா. ம். இவனுக்காக நான் இவ்ளோ செஞ்சு வச்சிருக்கேன். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பெரியம்மா செய்யற மிளகு ரசம் தான் வேணும்னு சொல்றான். இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் தான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான்னா, நான் பெத்த பிள்ளையும் அவங்கள தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான். மாமா, நீ ஊர்ல இருந்து வரும்போது முதல்ல என்னதான் பார்க்கணும், அப்பவே என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையா வந்தேன். ஆனா நீ என்ன திரும்பி கூட பார்க்காம போயிட்ட. இப்ப கரிகால மாமா அங்க வரலன்னு யார் அழுதது? அது பாட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுச்சு. காலையில இருந்து உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். 2 நிமிஷத்துல மொத்தத்தையும் கெடுத்துருச்சு. பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்குதான். நீ பார்க்காம போனதுனாலதான் உன்னை பார்க்க நான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததுனால தானே நீ என்ன தாங்கி பிடிச்ச. ஊர் சுத்திட்டு வந்து நல்ல பிள்ளையாட்டம் பலகார செய்தியா? உங்ககிட்ட என்ன சொன்ன? உன் மாமனுங்க வருவாங்க, அப்ப நீ வீட்டுல இருக்கணும். உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு கல்யாண பேச்சு பேசணும் சொன்னா இல்லையா? உங்ககிட்ட படிச்சு சொன்ன. அவங்க கல்யாணத்தை பத்தி கேட்டா அவங்க உன் சம்மதத்தை கேட்பாங்க. அதனால நீ வீட்டுல இரு, இன்னைக்கு பேசி முடிச்சுலான்னு சொன்னேன். நீ பாட்டுல ஊரை சுத்த போயிட்டா. பணியாரம் சொல்றது ஊர்ல எங்கயாவது கல்யாணம் நடந்தா அது என்னமோ உன் வீட்டு கல்யாணத்தை போல அங்க போய் வேலையை பாக்குறது. சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு மாமரம் புளிய மரம் ஏறிக்கிட்டு தெரியற. உன் வயச மறந்துட்ட நீ. அத கூட விடு. ஆனா நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்றதையும் சேர்த்துல மறந்து விட்டு சுத்துற. உனக்கு அடுத்து இன்னொரு பொண்ணையும் நான் பெற்று வச்சிருக்கேன். அதுக்கு நல்லது கெட்டது பண்ண வேணாமா? படிப்புல தான் கோட்டை விட்ட. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாவது அமைச்சு கொடுக்கலாம் பார்த்தா அதுலயும் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னால என் நிம்மதி கெட்டதான் மிச்சம். உன்ன சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. எல்லாம் இவளால வர்றது. நீ சரியா இருந்தா இப்படி நடக்குமா? நீ உன் பொண்ணுக்கும் அண்ணனுங்களுக்கும் அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்க. இப்ப கைய வரிச்சிட்டு போயிட்டாங்க இல்ல. 4 நட்சத்திரம் கூடி வரணும்னு போயிட்டாங்க. இருக்கு, அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. நான் நினைச்சது நடக்கட்டும், அப்ப இருக்கு அவங்களுக்கு. உனக்காக சுட்ட முறுக்கெல்லாம் வீணா போயிடுச்சு மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.